Welcome again. Now, Batman. So, in the video, what I want to say is shit people equal to shit country, awesome people equal to awesome country, mediocre people equal to mediocre country. That's the fate of a country. ஸோ ஒரு கண்ட்ரி ஒரு திசைக்கு போகுது, ஒரு நாடு வளர்ச்சி பாதைக்கு போகுது, இல்லை ஒரு நாடு வந்து சீரழிஞ்சு போகுதுன்னா எப்பயுமே மக்களும் ஒரு காமனான ஒருத்தவர் அந்த நாட்டு இல்லாமல் வேற ஒரு நாட்டிலேருந்து அந்த நாடை பார்க்குறாங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாட்டை வழிநடத்துகிற தலைவன் மேலே தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. சரி செஞ்சாலும் அந்த நாட்டோட தலைவன் தான் பொறுப்பு, தப்பு செஞ்சாலும் நாட்டோட தலைவன் தான் பொறுப்பு. ஆனால் உண்மையாலுமே அந்த நாட்டு தலைவன் தான் அதுக்கு முழு பொறுப்பான்னு கேட்டிங்கன்னா என்னோட வியூவில் என்னோட ஒப்பீனியனில் அது கிடையாது. மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தலைவர்கள் மக்கள்கிட்ட நான் இந்த இதெல்லாம் செய்வேன்னு வாக்குறுதி பெற்று பதவிக்கு வந்து ஆட்சியை பிடிச்சி அதெல்லாம் செய்கிறார்கள். அதை அவங்க செய்யும் போது அது வளர்ச்சி பாதை கொண்டு போகும், இல்லை சீரழிஞ்சு போகும். அது என்ன வந்து மக்கள் அதை கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாசி ஜெர்மனி வந்து எடுத்துப்போம். ஹிட்லர் வந்தார், டெமோக்ரஸி மூலயமா வந்து டிக்டேட்டர்ஷிப்பாக மாற்றினார். அவர் வந்து மக்களுக்கு என்னென்ன பண்ணார்னா பல நன்மைகள் பண்ணார். டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகப்படுத்தினார், வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தினார், ப்ளஸ் ஜூவோ இனங்களை அழித்தார். ஆக மொத்தத்தில் ஒரு பண்ண தப்பான விஷயங்கள் இருந்தாலும் ஜெர்மனிக்கு பல நன்மையான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஜெர்மனியாக டெவலப் நேஷன் ஆகியிருக்காரு, சூப்பர் பவராக ஆகியிருக்காரு. ஆனால் அதுவே ஜெர்மனியோட வீழ்ச்சியாக இருந்தது. அந்த சூப்பர் பவர் ஜெர்மனி வீழ்ச்சியாக இருந்தது. அவர் வரும்போது என்ன சொன்னார்னா புது கான்செப்ட் நாசிசம்னு கொண்டு வந்தார். அந்த நாசிசம் கான்செப்ட் படி என்னன்னா ஆரியர் ஸ்பீஷிஸ் தான் இருக்கிறதுலே உயர்ந்த ஸ்பீஷிஸ். மனித ஸ்பீஷஸில் பலதரப்பட்ட ஸ்பீஷஸ் இருக்குது. ஒயிட் ரேசஸ், பிளாக் ரேசஸ், அந்த மாதிரி அதில் இருக்கிறதுலே உயர்தரமான ரேஸ் ரொம்ப சூப்பரான இன்டெலிஜென்ட் ரேஸ் ஆரியன் ரேஸ் தான். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி மனித இனம் ஹோமோ நியந்திரல்ஸ், ஹோமோ எரெக்டஸ், அது மாதிரி மற்ற மனித இனத்தை அழைச்சி ஹோமோ சாம்பிள்ஸ் அந்த மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து இன்னும் ஒரு மேல் நிலைமைக்கு போகிறதுக்கு நம்ம ஆரிய இனத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற இனத்தை எல்லாத்தையும் அழிக்கிறது தான் நாசிசத்தோட கான்செப்ட், ஹியூமன் சுப்பீரியாரிட்டியோட கான்செப்ட். அந்த கான்செப்டை வச்சு பேசி வாதாடி மக்களிடையே பிரச்சாரம் பண்ணி அப்புறம் அவங்களால ஓட் போடப்பட்டு அதிகாரத்துக்கு வந்து திருப்பி அந்த டெமோக்ரஸி இல்லாமல் பண்ணி அப்புறம் ஒரு அதிகாரத்தை எதை சொல்லி வந்தாரோ அதே செய்தார். அவங்க மக்கள் கரெக்டாக தான் போச்சு. பட் மக்கள் அவருக்கு பவர் தந்தாங்க. அந்த பவரை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணார். அதே பவரில் நாடு நாசமாக போச்சு. இதே தான் எல்லா நாட்டிலையும் நடக்குது. ஒரு வளர்ச்சி பெற்ற பிரிட்டன், ஃப்ரான்ஸ், யூகே, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூஎஸ், கனடா, இந்த மாதிரி நாட்டில் போய் போட்டிங்கன்னா மக்கள் ஃபஸ்ட்டு எதை எதிர்பார்க்கணுன்னா ப்ராப்பரான அடிப்படை வசதி, ப்ராப்பரான வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, எக்கனாமி ப்ராப்பராக இருக்கணும். எனக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் வாங்கணும், ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா வேணும். இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்னால் என்னென்ன? ஸோ நல்ல ரோடு இருக்கணும், சுவே சிஸ்டம் இருக்கணும், ப்ராப்பரான சாலிட் டிஸ்போசல் இருக்கணும், குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கணும், அஃபோர்டபுள் எஜுகேஷன் இருக்கணும், அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் இருக்கணும். அடுத்து அந்த எஜுகேஷன் ஹெல்த் கேர்லாம் முடிஞ்சிட்டா வேலை வாய்ப்பு இருக்கணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்பரான வருமானம் வரணும், அதை வச்சு எனக்கு அஃபோர்டபுள் ஹவுசிங் இருக்கணும். ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் அ லைஃப். ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்து மக்கள் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ இது மட்டும்தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், அங்கேயும் சில குளறுபடிகள் இருக்குது. பட் மோஸ்ட்லி மெஜாரிட்டிலி இதை மக்கள் பார்க்குறாங்க. எய்தர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரிப்பப்ளிகன் பார்ட்டியாக இருக்கட்டும், டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கட்டும். இதே இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வளர்ச்சி இதெல்லாம் பார்க்குறோமா? கிடையாது. மோஸ்ட்லி என்ன பார்க்குறோம்? பாப்புலர் ஸ்கீம்ஸ் ஏதாவது கொண்டு வரணும், ஃப்ரீபீஸ் கொண்டு வரணும், ப்ளஸ் கேஸ்ட் பாலிட்டிக்ஸ், ரிலிஜியன் பாலிட்டிக்ஸ், கம்யூனலிசம். இதை ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் அதுதான். ஸோ தேட் இஸ் மார்க்கெட். மக்கள் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் கன்சியூமர்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ராடக்ட் செல் பண்ணும்போது மார்க்கெட் கன்சியூமர் என்ன வேணுமோ அதை சொல்லி செல் பண்ணால் தான் அந்த மார்க்கெட் அந்த ப்ராடக்ட்டுக்கு செல் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும். அதே தான் ஆஸ் அ பாலிட்டிஷியனும் மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு தரணும். அவங்க பண்ணுற டேர்ட்டியான விஷயத்தை பண்ணால் தான் நீங்கள் பவரில் இருக்க முடியும், பவரில் உங்களை அனுப்புவாங்க. நீங்கள் மட்டும் நான் வளர்ச்சியை தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொன்னீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், 4 பேர் கேட்பான். ஆனால் 4000 பேர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான்.
அந்த 4 பேரும் ஓட்டு மாறுமான்னு தெரியாது. ஏன்னா அவனும் இவன் அப்படி இப்படின்னு போயிடுவான். ஸோ இந்தியாவை எதில் வைக்கிறேன்னா மீடியாக்கர் நேஷனாக வைக்கிறேன். ஸோ டெவலப்டு நேஷன் ஆசம் பீப்புள் ஆசம் கண்ட்ரி, இந்தியா மீடியாக்கர் பீப்புள் மீடியாக்கர் கண்ட்ரி. அண்ட் இதே புவர் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ்லாம் இருக்குது. தேஸ் ஆர் ஷிட் பீப்புள், தே கீப் ஆன் ஃபைட்டிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இதே பேட்டர் தான் போய்ப்பாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு போய் பாருங்கள். அவங்க எதிர்பார்ப்பு எல்லாமே ரொம்ப ரொம்பவே இதாக இருக்கும், சீப்பாக இருக்கும். அண்டு அவங்களுக்கு தேவையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுங்கன்பாங்க. கரப்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஷிட் பீப்புள் ஷிட் கண்ட்ரி, ஆசம் பீப்புள் ஆசம் கண்ட்ரி. தட்ஸ் இட்.